ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு எதனாலனா, என்னோடய சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு ஆசையை வந்து என் ஃப்ரெண்டுகளாகி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. நான் பேசுகிறது வந்து கரெக்டாக தப்பானு எனக்கு தெரியலை. என் எனக்கு வந்து இந்த ஆசையை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். தெருக்கூத்து கலைனா எனக்கு ரொம்ப 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 சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். எங்கே தெருக்கூத்து வச்சாலையும் முன்கூட்டியே நான் ஓடி போய் பார்ப்பேன். எங்கள் ஊர்லேயும் சரி, நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஊர்லேயும் சரி, எனக்கு தெருக்கூத்து கலைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் உயிருக்கும் மேலான கலை அது. அதனால் அந்த தெருக்கூத்து கலையில் வந்து நடிக்கணுன்ற ஆசை வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருக்குது. பையனாக பிறந்திருந்தா நான் சின்ன வயசுலேயே போயிருப்பேன். பெண்ணாக பிறந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. என் அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது ஆம்பளைங்க கூட வந்து போய் நடிக்கிறது வந்து தப்புமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் அது சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்காரரும் ஃபஸ்ட்டு அதுக்கு தடையாக தான் இருந்தார். என்னை பார்க்கவே விட மாட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நான் அதில் இருக்கிற லவ், அந்த தெருக்கூத்து கலையில் வந்து நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு, சரி உன்னால் முடிஞ்சால் நீ செய், ஆனால் என்ன தெருக்கூத்து கலையில் வந்து நீ நடிக்கிறதில்ல எனக்கு ஒரு இது இல்லை, ஆனால் தப்பு எதுவும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து தெருக்கூத்து கலையில் வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. என் தெருக்கூத்து கலைஞர்கள் அனைத்து என் நண்பர்களும், நான் வந்து நினைக்கிறது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுங்க கொடுங்க. நான் நடிக்கலாமா நடிக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. தெருக்கூத்து கலையில் இருக்குவீங்க இல்லையா பெரியவங்க, அந்த பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்காக. எனக்கு வந்து பக்கத்தோடையாக இருங்க. ஆசீர்வதித்து எனக்கு தெருக்கூத்து கலையில் நடிக்கிற வாய்ப்பை கொடுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கும் நல்ல பேர் தான் நான் வாங்கி தருவேன். எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு என் அப்பா அம்மாவுக்கும் நான் நல்ல பேர் வாங்கி தருவேன். ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு தெருக்கூத்து கலையில் சாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவரும் எனக்கு பக்கத்தோடையாக எனக்கு இருங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். நான் வந்து எப்படி பேசுகிறதுன்னு தெரியலை. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.